வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டில் இபிஎஃப்ஓ 7500 குறைந்தபட்ச ஓய்வூதிய திட்டம் குறித்த விவாதங்கள் வேகமெடுக்கும் நிலையில் இந்தியாவின் ஓய்வூதிய நிலப்பரப்பு அர்த்தமுள்ள மாற்றத்தின் விளிம்பில் இருக்கலாம். தற்போது கொள்கை மதிப்பாய்வில் உள்ள இந்த திட்டம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை நீண்ட கால 1000 மட்டத்திலிருந்து அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதனுடன் ஓய்வூதிய பங்களிப்புகளை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஊதிய உச்சவரம்பு மேல் நோக்கி திருத்தப்பட வேண்டுமா என்பதையும் கொள்கை வகுப்பாளர்கள் ஆராய்கின்றனர். பணவீக்கம், சுகாதார செலவுகள் மற்றும் நீண்ட ஆயுட்காலம் ஆகியவை ஓய்வு பெற்றவர்கள் மீது அதிகரித்து வரும் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் நேரத்தில் இந்த உரையாடல்கள் நடைபெறுகின்றன. இந்தியாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் மில்லியன் கணக்கான சம்பளம் பெறும் தொழிலாளர்களை இந்த ஓய்வூதிய அமைப்பு உள்ளடக்கியது. பல தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு இபிஎஸ் வருமானம் மட்டுமே நிலையான மாதாந்திர ஆதரவாக மாறுகிறது. அந்த உண்மை ஓய்வூதிய போதுமான தன்மை ஒரு தொழில்நுட்ப கொள்கை பிரச்சனையாக இல்லாமல் ஒரு பொது கவலையாக மாற்றியுள்ளது. இன்னும் இறுதி முடிவு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் விவாதமே ஓய்வூதிய பாதுகாப்பு அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் உறுதியாக திரும்பியுள்ளது என்பதை குறிக்கிறது. 7500 குறைந்தபட்ச ஓய்வூதிய திட்டத்தை புரிந்து கொள்வது எப்படி? கடந்த சில ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7500 தேவை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதியம் கடைசியாக 2014இல் திருத்தப்பட்ட போது அது மாதத்திற்கு 1000 நிர்ணயிக்கப்பட்டது. அப்போது இருந்து பணவீக்கம் மற்றும் சுகாதார செலவுகள் கடுமையாக அதிகரித்து ஓய்வூதிய வருமானத்தின் உண்மையான மதிப்பை அரித்துவிட்டன. பல ஓய்வு பெற்றவர்கள் தற்போதைய தொகை அடிப்படை தேவைகளை அரிதாகவே பூர்த்தி செய்கிறது. அவசர நிலைகள் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு இடமில்லை என்று வாதாடுகின்றனர். இந்த முன்மொழியப்பட்ட அதிகரிப்பு அங்கீகரிக்கப்பட்டால் இன்று மிக குறைந்த ஓய்வூதியங்களை பெறும் குறைந்த வருமானம் கொண்ட ஓய்வு பெற்றவர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். பல சதாப்தங்களாக மிதமான ஊதியம் பெறும் தனியார் துறை வேலைகளில் கழித்த தொழிலாளர்களுக்கு அதிக ஓய்வூதிய தளம் நிதி ஸ்திரத்தன்மை கணிசமாக மேம்படுத்தக்கூடும். இருப்பினும் செயல்படுத்தல் விவரங்கள் முக்கியமானதாக இருக்கும். தகுதி அளவுகோல்கள், நிதி ஏற்பாடுகள் மற்றும் அரசாங்க ஆதரவின் பங்கு ஆகியவை சலுகைகள் எவ்வளவு பரவலாக விநியோகிக்கப்படுகின்றன மற்றும் மாற்றம் எவ்வளவு விரைவாக நடைமுறைக்கு வருகிறது என்பதை தீர்மானிக்கும். ஊதிய உச்சவரம்பு திருத்தத்தின் சாத்தியமான தாக்கம். குறைந்தபட்ச ஓய்வூதிய விவாதத்துடன் இபிஎஸ்ஸின் கீழ் ஊதிய உச்சவரம்பு திருத்தம் தற்போதைய ஊழியர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. தற்போதுள்ள விதிகளின் கீழ் ஓய்வூதிய பங்களிப்புகள் ஒரு குறிப்பிட்ட சம்பள வரம்பு வரை மட்டுமே கணக்கிடப்படுகின்றன. அந்த உச்சவரம்புக்கு மேல் உள்ள எந்த வருமானமும் ஊழியரின் உண்மையான சம்பளம் பல ஆண்டுகளாக கணிசமாக உயர்ந்திருந்தாலும் கூட அதிக ஓய்வூதிய சலுகைகளுக்கு பங்களிக்காது. ஊதிய உச்சவரம்பை உயர்த்துவது நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் காலப்போக்கில் அதிக ஓய்வூதிய உரிமைகளை உருவாக்க அனுமதிக்கும். இது ஓய்வூதிய முறையை இன்றைய வருவாயை பிரதிபலிக்கும். இருப்பினும் இது முதலாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அதிக பங்களிப்பு கடமைகளையும் குறிக்கலாம். மேம்பட்ட ஓய்வூதிய விளைவுகளை மலிவு மற்றும் நிதி நிலைத்தன்மையுடன் சமநிலைப்படுத்துவது ஊதிய உச்சவரம்பு குறித்த எந்த ஒரு இறுதி முடிவிற்கும் மையமாக இருக்கும். ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. தற்போதுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் நம்பிக்கை அளிக்கின்றன, ஆனால் பொறுமையையும் தேவைப்படுத்துகின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் வரை ஓய்வூதிய கொடுப்பனர்களில் உடனடி அதிகரிப்பு எதிர்பார்க்கக்கூடாது. ஓய்வு பெற்றவர்கள் அதிகாரப்பூர்வ இபிஎஃப்ஓ சேனல்கள் மூலம் வெளியிடப்படும் பதிப்புகளை மட்டுமே நம்பியிருக்கவும், சமூக ஊடகங்களில் பரவும் சரிபார்க்கப்படாத கூற்றுகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். சில பதிவுகள் மற்றும் கேபிசி விவரங்கள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்வது திருத்தங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் தாமதங்களை தடுக்க உதவும். பணிபுரியும் நிபுணர்களை பொறுத்தவரை இந்த விவாதங்கள் நீண்டகால ஓய்வூதிய திட்டத்தை பாதிக்கலாம். உயர்ந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் திருத்தப்பட்ட ஊதிய உச்சவரம்பு, தன்னார்வ வருங்கால வைப்பு நிதி பங்களிப்புகள் மற்றும் துணை சேமிப்புகளை ஊழியர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை மாற்றக்கூடும். திட்டங்கள் மிகவும் ஆதரவான ஓய்வூதிய கட்டமைப்பை பரிந்துரைக்கும். அதே வேளையில் இறுதி முடிவுகள் கொள்கை ஒப்புதல், கணக்கில் நம்பகத்தன்மை மற்றும் செயல்படுத்துதல் காலக்கெடுவை பொறுத்தது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.